இந்த குடும்பஸ்தான் படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப்பை நம்ம அப்படியே ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட லைஃப்ல நம்ம கமிட்மெண்ட்ஸ்க்காக எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதெல்லாமே கொஞ்சம் கூட மாறாம அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துல இருக்கிற எல்லா காமெடி சீனுக்கும் நான் சிரிச்சேன் அப்படின்னா அது இந்த படம் பார்த்து தான். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. மணிகண்டன் அவரோட ஆக்டிங்கை நான் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ அழகா நேச்சுரலா நடிச்சிருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் பையனோட லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த பையனோட வேலை போகுது. அதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட்ஸை முடிக்கிறதுக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாவே இருந்துச்சு. டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமி நினைச்சிருந்தாரு அப்படின்னா இந்த படத்தை ரொம்ப எமோஷனலா கொண்டு போயிருக்க முடியும். ஆனா அதெல்லாம் அவர் பண்ணாம இந்த ஒரு ஸ்டோரியா அவர் காமெடியா கொண்டு போனதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்னே சொல்லுவேன். நக்கலைட்ஸ் டீமை எடுத்துக்கிட்டாலே கோயம்புத்தூரோட குசும்பா குறும்பா எவ்வளவு அழகா அவங்களோட யூடியூப் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணியிருப்போம். அது அப்படியே ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஒரு மூவி ஃபார்மேட்ல பார்த்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்படிதான் இந்த குடும்பஸ்தான் படம் இருந்துச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேகா தான் இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல சில எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தன்னோட குடும்பத்துக்காக கஷ்டப்படுற ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பையனுக்கும் அந்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா கனெக்ட் ஆகும். இந்த படம் மூலமா முதலாக மியூசிக் டைரக்டர் ஆயிருக்காரு வைசாக். ரொம்ப சூப்பரா மியூசிக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல வந்து மணிகண்டன் அவருக்கே வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான் ஆகுது. ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனோ அவங்களோட லைஃப்ல ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா சுத்தி இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் எப்படி அவங்கள பேசுமோ அதெல்லாம் ரொம்ப எமோஷனலா கொண்டு போகாம ரொம்ப காமெடியா கொண்டு போயிருக்காங்க. மறக்காம டைம் இருந்தா குடும்பஸ்தான் படத்தை போய் பாருங்க.